இன்னைக்கு எந்த கடைக்கு வந்திருக்கோம்மா? சப்பாத்திக்காரன் கடைக்கு வந்திருக்கோம் நண்பா. என்னடா சப்பாத்திக்காரன் கடைக்கு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்க போறோம்னு வச்சுக்காங்க. இல்ல போட்டா வாங்க போறேன். எல்லா கடையிலயும் மைதா போட்டா தான் விற்கிறாங்க. எல்லா கடையிலயும் விற்கிறீங்க அதான் நினைச்சுக்காங்க. போட்டா மைதா போட்டா இல்ல, கோதுமை போட்டா. இந்த கடையில மட்டும் தான் விற்கிறாங்க. 15 ரூபாய். எப்படி வாங்குவோம் வாங்கிட்டு சொல்றேன்பா. போட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி 10 போட்டா அந்த மாஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க நண்பா. போட்டுட்டு அந்த மாஸ்டர் போட்டுட்டு இருக்க போல இந்த பக்கம் பாட்டா வீடியோ எடுத்துருக்க போல மாஸ்டர் அண்ணே சொன்னாரு. சொன்னீங்கன்னா கேப் போட்டுருப்பேன் தம்பி சொன்னாரு. இருந்துட்டுக்கோங்கண்ணே, ஜாலியா இருங்கண்ணே சொல்லிட்டு போட்டாங்களா. போட்டு முடிச்சுட்டாங்க. பார்சல் வாங்கிட்டு போகணும். பார்சல் வாங்கிட்டேன்பா. கோதுமை போட்டா பார்சல் வாங்கிட்டேன். 5 ரூபா கோதுமை போட்டா. மிச்சம் 80 ரூபா ஆச்சு. குழம்புக்கெல்லாம் காசு இல்ல. காசு தான், குழம்பு ஃப்ரீ இல்ல. காசு தான். வீட்டுல போய் சாப்பிடுவோம். வீட்டுல போய் தான் சாப்பிட்டேன்பா. கோதுமை போட்டா பரவாயில்ல. எப்படிலாம் சப்பாத்தி மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. எனக்கான நண்பா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். எனக்கான பண்ணுங்க.